ஒரு மதம் சார்ந்த ஒரு மிஷினரிஸ்லாம் வந்துட்டு விஜய்க்கு ஆதரவா ஒரு அரசியல்வாதிக்கு ஆதரவா இயங்குதுங்கிறது வந்துட்டு ஏற்க முடியுமா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், ஏற்க முடியுமா ஏற்க முடியாதுன்றது. இந்திய அரசியலே மதம் சார்ந்த அரசியல் தானே ஆண்டுட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏற்க முடியுமா ஏற்க முடியாதுன்ற கேள்வி எல்லாம் இல்லை. ஆனால் மிஷினரிகள் ஒர்க் பண்ணுறாங்கன்றாங்க. நீங்கள் யாரோட கேட்டு பாருங்க. நீங்கள் உங்கள் வாக்கு கிறிஸ்தவர்கள்கிட்ட விஜய் வந்திருக்காரு, வரட்டமுங்க, நல்லது தானே, மூன்றாவது இவங்களும் சரியில்லை அவங்களும் சரியில்லை, அவர் வரட்டமே அப்படின்ற எதிர்பார்ப்பு கிறிஸ்தவ மக்கள்கிட்ட அநேக மக்கள்கிட்டேருந்து வருது இந்த வார்த்தை. நான் சாதாரணமாக என்று சொல்ல. இன்னைக்கு கூட பாருங்கள், நடுத்தர வறுமை, அதாவது ஏழை மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் எல்லா இடத்துலையும் பேனர் வச்சுருக்காங்க விஜயை பற்றி. அப்படி பார்த்தா அது எல்லாம் கிறிஸ்தவ மக்கள் தான் வச்சுருக்காங்க. எல்லாமே பாருங்கள் அந்த மாதிரி ஒரு கிறிஸ்தவ மக்கள் தான் வச்சுருக்காங்க. அதும்போது பெரும்பாலும் கிறிஸ்துவ மிஷினரிகள் எங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னா, குறிப்பாக பட்டியலின மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளில் விஜயுடைய பேனர்ஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கு காரணம் கிறிஸ்துவ மிஷினரிகள் அந்த பட்டியலின மக்களை விஜய்க்கு ஆதரவாக இயங்குறதுக்கு உண்டான அரசியல் வியூகங்களை வகுத்து செயல்பட தொடங்கிட்டாங்க.